கூட லைன்ல இருக்காங்க. இந்த வேலையில சிஸ்டர் கிட்ட அந்த ஊழியத்தை செய்யும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வருடம் முழுவதும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்ததுக்காக, கர்த்தர் இந்த பிரேயர்ல ஆசீர்வதித்ததுக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். அடியாலும் கூட ஒரு அவயமாய் இணைந்து செயல்படும்படியாய் கர்த்தர் தந்த கிருபைக்காய் என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். உண்மையாக கர்த்தருடைய கிருபை பலவீனத்தின் மத்தியில அவர் நானும் கூட அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் கொடுத்ததான கிருபைகளில என்னை வழிநடத்தி வந்த மேலான பாதைகளுக்காய் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். உங்கள் எல்லாருடைய செபங்களுக்காய் நான் துதிக்கிறேன். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். விசேஷமா பிஜி சகோதரிக்காய், அவருடைய ஃபேமிலிக்காக, பிரதருக்காக, மக்களுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலேயும் கூட இந்த 2024ஆம் ஆண்டிலேயும் கூட தேவனுடைய கிருபை, அவருடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால எனக்கு தந்ததான இந்த சாக்கியத்துக்காக நான் கர்த்தரை தேவனை துதிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு நான் மகிமை உண்டாகும்படியாக நான் மறுபடியும் இயேசப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜனவரி மாதத்தில் இந்த முதல் வாரத்துக்காக, இந்த புது வருஷத்துக்காக கூட தேவனை நான் துதிக்கிறேன். ஹல்லேலூயா. விசேஷமாக உங்களை ஜெபித்து வருகிற உங்கள் ஜெபங்களுக்காக நன்றி. என்னுடைய வாஞ்சைகளில, என்னுடைய ஊழியத்தின் பாதையில, கர்த்தர் கொடுக்கிற பலத்துல, வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் சொல்லி உண்மையாக அவருடைய பலத்தினால இந்த வருஷம் முழுவதும், கடந்த வருஷம் முழுவதும் என்னை நடத்தினதுக்காக எல்லாம் உங்கள் ஜெபந்தான். அதுக்காக நன்றி செலுத்தி செபிக்கிறேன். என்னுடைய சோர்ந்து போன நேரத்துல, மனம் தளர்ந்து போற நேரத்துல என்னை ஊன்ற கட்டுகிற உங்கள் ஜெபந்தான். ஜெபத்துக்காக தேவனை நான் துதிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் செபித்துக் கொள்ள முடியும். தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு நான் ஒரு சிறிய பாடலை பாடும்படி நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டு நீர் நடக்கும் சுவாமி. புதிய கிருபைகள், புதிய கிருபையினால நடக்கும். புதிய பலன் எங்களுக்கு புதிய ஆண்டுல கர்த்தாவே சகலத்தை புதிதாக கர்த்தர் தானே. ஹல்லேலூயா. 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 ரீபால சந்தன மரிபாக்கல் அந்துருவிக்கவா விதாக்குகிறப்பா. ஆண்டவரே, பலவீனமாக இருக்கிற எங்களை கர்த்தாவே இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல் பலத்தினால் இறங்கும்படியாய் சுவாமி. ஹல்லேலூயா. பலனடைய நீரப்பிடுமே பலத்தினாவி கண்ணமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியை அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா இப்போ அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும் ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும் இப்போ அசைவாடும் அசைவாடும் எங்களை பலப்படுத்த முடியாது கர்த்தாவே. நீ இறங்கி வந்து அசைவாடும்படியா என்னுடைய கரத்தை நான் தருகிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீர் அசைவாடுவீராக, நீர் அசைவாடுவீராக ராஜா. ஹல்லேலூயா. ஒரு மனதோடு துதிக்கும்படியாய், ஆவியோடு உண்மையோடு துதிக்கும்படியாய் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்கி வந்து எங்களை அபிஷேகித்து எங்களை பலப்படுத்தி ஆண்டவரை உற்சாகப்படுத்தும்படியாய் கர்த்தாவே. நீர் இறங்கி வராவிட்டால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. நீர் இப்போது இறங்கி வருவீராக. எல்லாருக்கும் அந்த இறங்கி வந்து எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. நீர் அசைவாடுவீராக. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தால் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. நீ இறங்கி வந்து எங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, எங்கள் மத்தியில் பிரசன்னத்தை இறங்க செய்து நீர் அசைவாடும்படியாய் துதிக்கிற கர்த்தாவே உமக்கு நன்றி. நன்றி அப்பா. ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம்
போற்றுவோம் தேவனை இன்றும் ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை சென்ற தாளிலே சுகமுடன் காத்த தெய்வனை ஸ்தோத்தரிப்பே தந்தேன் வந்தேன் பாதமே என்றும் சொந்தமா போற்றுவோம் தேவனை இன்றும் இன்றுமா தேவ கிருபை தங்கிடவே தெய்வனை ஆராதிப்போம் உள்ளம் நொறுங்கி உண்மை மனதுடன் என்றும் தொழுதுவோம் போற்றுவோம் தேவனை இன்றும் இன்றுமா தேவ ஜனத்தின் ஆகாரமாய் மன்னா போஷித்து ஜீவித்தாரே இன்றும் திளைத்திட கர்த்தரீசுவில் இன்றும் வளருவோம் போற்றுவோம் தேவனை இன்றும் இன்றுமா. ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே அப்பா. நன்றி ராஜாவே. கர்த்தங்களுக்கு தந்த ஆராதனை பகுதிக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளில செய்தி வேளையிலையும் கூட ஆண்டவரே எங்கள் மத்தியில கர்த்தர் இறங்கி வந்து அசைவாடும்படியாய் அப்பா இந்த அசைவாடு எங்களுக்கு வேணும் அப்பா. இந்த பிரசன்னம் எங்களுக்கு வேணும் சுவாமி. எங்கள் சிந்தனை ஒருமுகப்பட ஆண்டவரே எங்கள் ஆவியில ஆண்டவரே பலத்துல ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு கர்த்தாவே ஆண்டவரே உடைய சமூகத்துல கர்த்தாவே அமர்ந்திருக்கிற கர்த்தாவே உடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை. இந்த அபிஷேகம் எங்களுக்கு தேவை. இந்த அசைவாடுகள் எங்களுக்கு தேவை அப்பா. இறங்கி வந்து ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாருடைய சத்தத்தை நாளில் கேட்கும்படி கர்த்தர் கிருபை செய்ததற்காய் நன்றி. மத்தியில ஒரு 3 வாரங்களாக ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் மூலமா ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனா கர்த்தருடைய கிருபையினால எல்லாருடைய ஜெபத்தினால என்னுடைய ஊழியத்தை செய்யும்படி ஒன்று தடைபடாதபடி தேவகரம் என்னோடு கூட வந்து கர்த்தர் வழி நடத்தும்படி உதவி செய்த அந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலேயும் கூட அந்த புது வருஷத்திலையும் கூட ஆராதனைகளில தேவ கிருபை என்னோடு கூட இருந்து வழி நடத்தி வந்தது. அதுக்காக தேவன் நன்றியோடு துதிக்கிறேன். உண்மையாகவே மறுபடியும் உங்கள் ஜெபங்களுக்காக நன்றி செலுத்துறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. செய்திக்காய் நாம் கடந்து வருவோம் இந்த நாட்களில. ஏசாயா எழுதின புஸ்தகம் அல்லேலூயா. ஏசாயா எழுதின புஸ்தகம் எனக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம். நான் உண்மையாகவே என்னுடைய கோணங்களில பல செய்திகளை நான் தியானிக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தைகளை தந்திருக்கிறார். அதுக்காக தேவன் நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே இந்த புதிய வருஷத்துல புதிய மாதத்துல கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே நம்மை நடத்துவாராக, நம்மை செயல்படுத்துவாராக. நம்மோடு கூட இருந்து கர்த்தர் அதிசயங்களை செய்வாராக. ஏசாயா எழுதின புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இந்த கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி உண்மையாகவே நான் வருகிறேன். அந்த வார்த்தை சொல்லுகிறது ஏசாயா 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 14ஆம் வசனத்துல இதோ என்ற ஒரு வார்த்தை வருகிறது. இதோ நான் என்ன செய்கிறேன்? அற்புதமான காரியத்தை நான் செய்கிறேன். ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லி வேதத்தில் நம்ம கர்த்தர் வார்த்தை எனக்கு கொடுத்தார். இதோ ஆதலால் என்று சொல்லும் போது இதோ என்று சொல்லும் போது ஒரு அதிசயம். ஒருவேளை அதிசயத்தை கர்த்தருடைய கரம் இந்த வருஷத்துல நம்மோடு கூட கடந்து வந்து செய்ய போறதுக்காக என் தேவனை நான் துதிக்கிறேன். அது என்னென்ன அதிசயம் என்று சொல்லி நம்ம தியானத்துக்கு நான் வருவோம். இல்ல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை பார்க்கும்போது இதை எங்க செய்கிறாரு, யாருக்கு செய்கிறாரு? ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக நான் ஐசாயா சாப்டர் 29 verse 14 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் ஐசாயா சாப்டர் 29 verse 14 ஆதலால் இதோ நான் அற்புதமும்
ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே நான் என்ன செய்வேன்? அதிசயத்தை செய்வேன். என் தேவன் அதிசயத்தை செய்கிறது. அது மாதிரி 3 காரியங்களை பார்க்கும்போது, முதலாவது அற்புதம், ஆச்சரியம், அதிசயம். இதை நான் என்ன செய்யறேன்? இதோ நான் செய்கிறேன் என்று சொல்லி, இதோ என்று சொல்லும் போது இப்போது செய்கிறேன். இது யார் மத்தியில் நான் செய்கிறேன் என்று பார்க்கும்போது அவருடைய ஜனங்கள் மத்தியில. அவருடைய ஜனங்கள் யார் என்று சொல்லி பார்க்கும்போது இஸ்ரவேலின் ஜனங்கள், இஸ்ரவேலின் குடும்பங்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உபாகம புஸ்தகத்துல இந்த கொஞ்சமா இந்த ஜனத்தை நான் என்னுடைய ஜனமா என்ன செய்தேன்? நான் எடுத்துக்கொண்டேன், நான் தெரிந்து கொண்டு இந்த வேதத்தை நம்ம பார்க்கிறோம். வேதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ரெஃபரன்ஸ் நம்ம பார்ப்போம்னு சொன்னா, நான் உங்கள் மத்தியில உலாவி உங்கள் தேவனா இருப்பேன், நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள். கர்த்தர் கொடுக்கிற இந்த வருஷத்துல வார்த்தை பார்க்கும்போது என் ஜனங்கள் மத்தியில, என்னுடைய பிள்ளைகள் மத்தியில, எனக்காக காத்திருக்கிற கண்களின் மத்தியில நான் என்ன செய்வேன்? அந்த அதிசயத்தை நான் செய்வேன், நான் அற்புதத்தை செய்வேன், நான் ஆச்சரியத்தை செய்வேன் என்று சொல்லி, இதோ நான் செய்வேன் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, இன்னும் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய ஞானங்களின் ஞானம் கெட்டு அவருடைய விவேகளின் வேகம் மறைந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய ஞானம் அல்ல, நம்முடைய விவேகம் அல்ல, இதை செய்ய போகிறது கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி ஆவியார் நம்ம கொடுக்கிற வார்த்தையை பார்க்கும்போது, இதோ ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான காரியங்களை என் ஜனங்களுக்குள்ளே செய்கிறேன் என்று சொல்லி அந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது, இசாயால் சங்கீதம் எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 77ஆம் அதிகாரத்துல 14 வசனம் சொல்லுகிறது. சாம் சாப்டர் 97 verse 14 சொல்லப்பட்டிருக்க, ஜனங்களுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன்? அதிசயங்களை செய்கிறேன் என்று சொல்லி 77:14 நம்ம பார்த்தோம் சொன்ன அந்த வசனத்தை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். என் ஜனங்களுக்குள்ள என் பிள்ளைகள் மத்தியில பாருங்க, 14ஆம் வசனத்துல Psalm 77 chapter 77 verse 14, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே ஜனங்களுக்குள்ளே அவருடைய ஜனங்களுக்குள்ளே நான் என்ன செய்வேன்? அப்போ கர்த்தருக்கு தெரியும் என் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? அற்புதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க, அதிசயத்துக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க, தேவைகளுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா கர்த்தருக்கு தெரியும், நம்முடைய சிந்தனை அவருக்கு தெரியும், அவருடைய மன விருப்பம் அவருக்கு தெரியும், நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும்னா கர்த்தருடைய வேதவசனம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், அவர் யாரை பார்த்து என்ன பார்த்து கொண்டிருக்கிறார்? உள்ளத்தின் ஆழத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. அவர் சோதித்து அறிகிற தேவனா இருக்கிறாரு. இது 2004ஆம் ஆண்டுல அடிவேறுக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இதோ உன்னுடைய தேவைகளுக்காக காத்திருக்கிறேன் மகளே, நான் இந்த நாள் என்ன செய்யறேன்? என் குடும்பங்கள்ல ஒரு அற்புதத்தை நான் செய்வேன், நான் அதிசயத்தை செய்வேன், அது ஆச்சரியமான பிரகாரங்கள் செய்வேன். நீ யாரு சொன்னா? என்னுடைய ஜனம், நீங்கள் என்னுடைய ஜனமா இருக்கிறீங்க, நான் உங்கள் தேவனா இருக்கிறேன் என்று சொல்லி அது எப்படி செய்யறேன்? நான் அதிசயமாய் செய்வேன் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, நம்ம பார்க்கிறோம் 72:18 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அது Psalm 72 சொல்லப்பட்டிருக்கிறது 18ஆம் வசனத்துல, இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவர் சொன்னதை செய்யும் அளவு நம்மை கைவிடுகிறது. அது மாத்திரமல்ல, அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாக ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் உண்மை உள்ள கர்த்தரோ உண்மையுள்ள என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் உண்மை உள்ளவர். அந்த வருஷத்துல நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நான் செய்வேன், நான் அற்புதமும் ஆச்சரியம் அதிசயமா நான் செய்வேன். இந்த 3 காரியங்கள், அது நடுக்க இருக்கிற காரியங்கள் அற்புதம், ஆச்சரியம், அதிசயம். இந்த 3 விதமான ஒரு காரியங்களுக்குள்ள இந்த என்ன செய்யறாரா? அது என்ன செய்யும்? எதிர்பாராத நடக்கும். அந்த அதிசயங்கள், உங்க தேவைகள் சந்திக்கப்படும், நம்முடைய வாஞ்சைகள் நிறைவேறும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நீங்கள் விரும்புகிற காரியங்களை என்ன செய்வாரு? ஒரு காத்து கடந்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த வருஷத்துல நம்ம கொடுக்க போகிற நன்மைகளுக்காக இந்த தேவனை நான் துதிக்கிறது. மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, நான் அதிசயங்களை செய்கிறவர். ஜெரேமியா சாப்டர் 32:27 சொல்லப்பட்ட, மாம்சமான யாவருக்கும் கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவருக்கு இது மாத்திரம் தான் செய்ய முடியும், அது மாத்திரம் தான் செய்ய முடியும், இதெல்லாம் அவருக்கு செய்ய முடியாது என்று சொல்லி அல்ல.
நீங்கள் விரும்புகிற, நீங்கள் வாஞ்சிக்கிற, நீங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற உங்க வேண்டிய காரியங்களில கர்த்தர் நாட்கள்ல இதோ நான் செய்ய முடியாதா, இதோ நான் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என் நம்ம மத்தியில இருக்குதா, என் ஜனங்கள் மத்தியில் அது இருக்குதா, என் ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், அதை நான் செய்வேன் என்று சொன்னா வேதத்துல ஏசாயா 49ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலே நான் உன்னில் என்ன செய்வேன், மகிமைப்படுவேன். இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன். நான் செய்யும் போது என் நாமம் மகிமைப்படும். உனக்குள் கொடுத்திருக்கிற என் நாமம், என் நாமத்தை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்நிய ஜனங்களுக்கு நான் கொடுக்கவில்லை, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். என் நாமத்தை என் விக்கிரங்களுக்கு கொடுக்கல, நான் மகிமை விக்கிரங்களுக்கு கொடுக்கல, என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அவர்களுக்கு நான் அந்த நாட்கள் அற்புதங்களை செய்வேன். அந்த முகத்தை வெட்கப்படுத்த மாட்டேன். என்ன அற்புதம் என்று பார்க்கும்போது ஏசாயா 45 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு 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 மறைத்து வைக்கப்பட்ட ஆசீர்வாதம். வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பார்களை உடைத்து, அந்தரங்கத்திற்கு பொக்கிஷங்களை ஒளிப்படுத்த புதிய பொருள்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மறைந்திருக்கிற ஆசீர்வாதம், அடுத்து நமக்கு தெரியாத மறைந்திருக்கிற ஆசீர்வாதம். ஏசாயா 45 chapter 4 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 45 சொல்லப்பட்டிருக்கிற வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாளை என்ன செய்வேன், நான் முறிப்பேன். முறித்து உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அது அதிசயமான ஆசீர்வாதமா இருக்கும். இரும்பு தாழ்பாகளை முறிப்பேன். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாகளை முறித்து அந்தரங்கத்திற்கு பொக்கிஷங்களையும் ஒளிபிடித்து புதிர்களை கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்த உனக்கு என்ன செய்த, உனக்கு நாமம் தரித்திருக்கிறேன், நாமத்தை கொடுத்திருக்கிறேன். ஏன், உன்னில் நான் மகிமைப்படும்படியாக. இயேசுவின் நாமம் அவரால் உருவாகி படைக்கப்பட்ட மனுஷனாகிய மனிதர்களாகிய நம்ம மூலமா என் அப்படி நாம மகிமைப்படும்படியா கர்த்தர் நான் இந்த காரியங்களை நான் செய்வேன். நான் அதிசயத்தை செய்வேன், நான் அதிசயத்தை செய்வேன், நான் அற்புதத்தை செய்வேன். அது மாதிரி ஆச்சரியமான காரியங்கள் நிமித்தமாய் உன்னோட தேவைகளை நான் பார்த்துக் கொள்வேன், சந்திக்கப்படும் என்று சொல்லி வேதத்துல கொடுக்கப்பட்ட இன்னொரு காரியங்களுக்கு நாம் வருவோம். இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன். அல்லேலூயா. ஏசாயா 43ஆம் அதிகாரத்துல ஐசாயா chapter 43 சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். இதோ நம்ம இந்த இதோ என்ற அந்த வார்த்தையின்படியே நம்ம என்ன செய்வோம், ஒரு 2-3 ரெஃபரன்ஸை நான் தியானித்து நான் முடிக்கலாம் என்று விசுவாசிக்கிறேன். இதோ நான் முதல்ல பார்த்தோம். அதனால் இதோ நான் என்ன செய்கிறேன், அற்புதமும் ஆச்சரியமான காரியம் என் ஜனங்களுக்குள்ளே நான் செய்வேன். அதை எப்படி செய்வேன், அது மாம்சமா நான் அதிசயமாய் செய்வேன், நான் அற்புதமாய் செய்வேன். ஒருவேளை அது மறைந்திருந்தாலும் அந்த மறைந்த பொருளை என்ன செய்வேன், வெளியில கொண்டு வந்து அதை உடைத்து நான் கொண்டு வந்து அது அதிசயமோட கரத்தை நான் கொடுப்பேன். அது மாத்திரமல்ல, ஏசாயா 43:19 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ ஐசாயா 43:19 எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன், பழையதல்ல, புதிய காரியங்கள் நான் செய்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும், அதை நீங்கள் அறியீர்களா, நீங்கள் அதை அறியீர்களா. நான் வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர ஆறுகளை என்ன செய்வோம், உண்டாக்குவேன். பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன். அது எப்படி செய்கிறேன்னு சொன்னா, அது பெரிய ஒரு சம்பூர்ணமான இடத்துல போய் அந்த காரியங்களை செய்யல. அது வனாந்திரமா இருந்தாலும் அதுல என்ன செய்கிறேன், நான் என்ன செய்வேன், ஒரு அற்புதத்தை நான் செய்வேன். நான் வனாந்திரத்துல வழியையும் அவாந்திரவில் ஆறுகளை உண்டாக்குவேன். வனாந்திரம் வெடிப்பா இருக்கும், அதில் வழி தெரியாது, வழி நடத்த முடியாது. அவாந்திர வெளி என்று சொல்லும் போது உண்மையாக அந்த அவாந்திர வெளியில ஒண்ணுமே இருக்காது. அதுல என்ன செய்வேன், நான் ஆறுகளை கொடுப்பேன். இதுதான் அதிசயம். அதிசயம், அற்புதம், ஆச்சரியம் என்று சொல்லும் போது நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது என்ன செய்யும், இப்போது தோன்றும். நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போது தோன்றும். அதை நீங்கள் அறியீர்களா, உங்களுக்கு தெரியுமா, நீங்க அறியீர்களா, இது அறிந்திருக்கிறீர்களா, என் ஜனங்களுக்குள்ள நான் அற்புதத்தை செய்வேன். இதோ நான் அது எங்க செய்கிறேன், ஆச்சரியப்படும்படியாய் அதிசயிக்கத்தக்க விதமாக அற்புதமான காரியத்தை நான் என்ன செய்கிறேன், மூடி இருக்கிற மறைபொருள் நம்ம கண்களை தெரியப்படாத காரியங்களை முன்பாக கொண்டு வந்து செய்யறேன். 2வதாக வனாந்திரத்துல செய்யறேன். ஆந்திர வெளியில இந்த ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிறேன். ஏன்னு சொன்னா என் நாமம் மகிமைப்படும்படியாக. என் பிள்ளைகள் அறியாதிருந்து நான் அவங்களுக்கு நாமம் தரித்திருக்கிறேன். அந்த மேலான நாமம், அந்த அதிசயமான நாமம், அவர் அதிசயமா அந்த நாம மகிமைப்படும்படியாக நான் என்ன செய்கிறேன், வனாந்திரத்துல அற்புதத்தை செய்கிறேன். அதை இப்போது செய்கிறேன், அதை புதிதாய் செய்கிறேன். அல்லேலூயா. அவர் சகலத்தை, அது மாத்திரமல்ல, அவர் புதிதாக செய்ய நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும். நான் வனாந்திரத்துல வழி அவாந்திர ஆறுகள் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, என்ன நான் பார்க்கும்போது வெளிப்படுதல் என்ற புஸ்தகத்தை நம்ம பார்ப்போம்னு சொன்னா சொல்றாரு, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன்.
என்று எழுதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. Revelation chapter 21 verse 5 சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ நான் சகலத்தை என்ன செய்யறேன், புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறார். பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி நான் என்ன செய்கிறேன், பழைய காரியங்களை உண்மையாக நான் உலக ஆசீர்வாதத்திற்கு ஒவ்வொரு மாதம் நான் சொல்லும் போது 2 விதமான குறிப்புகள் எடுப்பேன். ஒன்று உலகத்துக்குரிய காரியங்களும் ஆவிக்குரிய காரியங்களும். உண்மையாக உலகத்துக்குரிய அற்புதம் மாத்திரமல்ல, அதிசயம் மாத்திரமல்ல, இதை நான் சகலத்தை புதிதாக்குகிறேன் என்று எழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறபடினால ஒரு மனுஷனுக்கு, இந்த பூமியில வாழ்கிற மனுஷனுக்கு அவன் எந்த விதத்துல குறைபட்டிருக்கிறான், என்ன அவனுக்கு தேவைன்னு கர்த்தருக்கு தெரியும். ஒருவேளை தடைப்படலாம், ஒருவேளை காரியங்கள் தடைப்படலாம், ஒருவேளை நம்ம சோர்ந்து போகலாம். ஆனால் கர்த்தர் நாட்டில் நம்ம உற்சாகப்படுத்துவதை பார்க்கும் போது, நான் புதிதாக செய்கிறேன், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நான் வனாந்திரத்துல செய்கிறேன், நவாந்திர வழியில செய்கிறேன், மாம்சமான யாவருக்கும் நான் கர்த்தர் என்னால செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றும் உண்டோ, நான் செய்கிறேன், அதை நான் செய்வேன், அற்புதமாய் செய்வேன், அதிசயமாய் செய்வேன். இந்த புதிய வருடத்துல பழையவள் எல்லாம் ஒளிந்து போயின. நாம் கிறிஸ்துக்குள்ள இருக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களும் ஹalleluya சந்தனா ஹalleluya கவலந்தர உஷியா ஹalleluya ஹalleluya மனுஷனுக்கு வேண்டிய உலக பிரகாம ஆசீர்வாதத்தின் காரியங்களும் ஹalleluya உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதத்தின் காரியங்களையும் நான் இதோ செய்கிறேன், நான் இப்போதே செய்கிறேன். காரபௌது நீ தரவு சந்தனா, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஆனா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன, நீ கிறிஸ்துக்குள்ளாய் புது சிருஷ்டியாக நீ வந்துரு. பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போகட்டும், பழைய அனுபவங்கள் எல்லாம் ஒழிந்து போகட்டும், பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போகட்டும். நான் உன்னை புதிதாக்க விரும்புகிறேன், உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள யந்திரமாக்க நான் விரும்புகிறேன். ஐசாயா chapter 41 சொல்லப்பட்டிருக்கிறது, ஹalleluya, இதோ நான் புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள யந்திரமாக்க நான் விரும்புகிறேன். ஹalleluya, உன்னை புதிதாக்கி கொண்டிருப்பா என்று சொன்னால், ஹalleluya, கிறிஸ்துக்குள்ள இன்னும் வந்து விடுவா என்று சொன்னால், உன்னை நீ முற்றுமுடிய இந்த வருஷத்துக்குள்ள, இந்த 2004 வருஷத்துல உன்னை முற்றுமுடியவை அர்ப்பணித்து அவருடைய கரத்தில் கொடுத்து விடுவா என்று சொன்னால், நான் உன்னை என்ன செய்கிறேன், புதிதாக்குகிறேன். ரீகா மௌதனமா சந்தனா, புது சிருஷ்டி ஆக்குகிறேன், உன்னை புதிதும் கூர்மையான பற்குள்ள யந்திரமாக்குறேன். ஐசாயா chapter 41 சொல்லப்பட்டிருக்கிறது, 41 verse 15 சொல்லப்பட்டிருக்கிறது, 14:15 சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகுடும்ப பயில 15ஆம் வசனம் verse 15, இதோ போரடிக்கிறது உடன் புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன். ஹalleluya, நீ கிறிஸ்துவுக்குள் வரும்போது உன்னை நான் புதிதாக்கி கரவௌ சந்தனா, உன்னை நான் சுத்திகரித்து என் வரங்களை கொடுத்து என் வல்லமையை கொடுத்து என் அபிஷேகத்தை ஊற்றி கபௌஷகுனந்துருவி லபோதருவி கபலாதியா. ஹalleluya, உன்னை வரங்களால் அலங்கரித்து, உன்னை கிருபையால் முடிசூட்டி, உன்னை இரக்கங்களால் முடிசூட்டி, உன்னை புதிதும் உன்னை கூர்மையான பற்குள்ள யந்திரமாக்குகிறேன். கத்தி வந்து உண்மையாகவே அது ஷார்ப் இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. கத்தி இருக்குது, கத்தியில ஷார்ப் இல்லைன்னு என்ன செய்ய முடியும், ஒண்ணும் செய்ய முடியாது. அது ஒன்றுக்கும் உதவாது. அந்த கத்தி என்ன செய்யணும், சைடுல எடுத்து வச்சிரும். ஆனா கத்து ஒருவேளை நம்ம கூர்மை இல்லாத இருந்திருக்கலாம், ஒருவேளை மழுங்கி இருக்கலாம், ஒருவேளை கர்த்தர் இன்னும் நம்மை கூர்மைப்படுத்த விரும்புகிறார். அப்ப ஏன் விரும்புகிறான்னு சொன்னா இன்னும் நம்ம ஒப்பு கொடுப்போம். அவருடைய கருத்தை நம்ம இந்த வருஷத்துல நம்ம என்ன செய்வோம், இசப்பா என்ன நான் தருகிறேன் ஆண்டவரே, என்னுடைய கருத்தை நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை எப்படி பயன்படுத்த விரும்புறீங்க, நீங்க பயன்படுத்துங்க, என்னை புதிதாக்குங்க, பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போகட்டும். கர்த்தர் நம்ம இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறபடினால இந்த வார்த்தை என்ன சொல்ற, கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம், இன்னும் நம்ம வந்து விட்டா நான் உன்னை நான் புதிதாக்குகிறேன், உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ இன்னும் மலையை மிதிப்ப, இன்னும் சத்துருவை மேற்கொள்ளுவ. ஹalleluya, இன்னும் ஜெயத்தை நீ கண்டடைவ, இன்னும் நீ விடுதலை கண்டடைவ. போராடி கொண்டிருக்கிற காரியங்களை இன்னும் விட நான் கொடுப்பேன். உன்னை புதிதும் உன்னை கூர்மையான பற்கள் உள்ள யந்திரமாக்குறேன். நீ மலைகளை மிதிப்ப, மலைகளை மிதிப்ப, குன்றுகளை பதறுகோப்பாக்குவ. ஹalleluya, குன்றை போல இருக்கலாம், மலையை போல இருக்கிற அதை நீ மிதிப்ப. நீ மிதித்து என்ன செய்வ, அக்கறைக்கு நீ கடந்து வருவ. அது மாத்திரமல்ல, என்னாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதகனாய் தாவீது 18ஆம் சங்கீதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. உம்மாலே நான் சேனைக்குள் பாய்வேன். இந்த வருஷத்துல நீ பாய்வ, கர்த்தரை மேற்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய கருத்துல உன்னை புதிதாக கர்த்தர் விரும்புகிறார். உங்களை இன்னும் புதிதாக்க கர்த்தர் விரும்புகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya ஷபலவூரியா கபா. ஹalleluya, உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நான் யந்திரமாக்குகிறேன், கூர்மைப்படுத்த விரும்புகிறேன்.
ஹல்லேலூயா. உன்னை இன்னும் நான் கர்த்தர் என்னுடைய அபிஷேகத்தினால, என்னுடைய ஆவின் வரங்களினால, கிருபையினால, ஹல்லேலூயா, அதை தந்து உன்னை என்ன செய்வேன், உபயோகப்படுத்த விரும்புகிறேன். இன்னும் கூர்மைப்படுத்தும் போது எனக்காக நிற்பாய், எனக்காக அநேக காரியங்களை செய்வாய், எனக்காக என் நாமம் மகிமைப்படும்படியாக நீ என்ன செய்வாய், நீ எழுந்து நிற்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். வேதம் சொல்கிறது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, இதோ இருள் பூமியின் காரில் ஜனங்களை மூடும். ஆனால் கர்த்தர் யார் மேல உதிப்பாரு? அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனங்களுக்கு மேல உதிப்பாரு, அவருடைய ஜனங்களுக்கு மேல உதிப்பாரு. அந்த வெளிச்சம் அந்நிய ஜனங்கள் என்ன செய்ய பார்ப்பாங்க, அவங்க அந்த வெளிச்சத்தை பார்ப்பாங்க. இந்த நாட்டில் நான் கூர்மையான பற்கள் உள்ள இந்த யந்திரமாக்க நான் விரும்புகிறேன், நான் யந்திரமாக்க விரும்புகிறேன். இந்த யந்திரமாக்க விரும்புகிற நிமித்தமாக நீ மலைகளை மிதிக்க, சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மால் என் சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே மதுளை தாண்டுவேன். என் தேவனாலே, கர்த்தர் எனக்கு கொடுத்த அபிஷேகத்தினாலே, என் தேவனாய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுனால நான் மதுளை தாண்டி போவேன். பலவீனங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஒரு நாங்கள் அறியாத காரியங்கள் வரலாம், நீ தாண்டி போவ. அது உன்னை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. விடுதலை உனக்கு உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்யும் உண்டு. உண்மையாகவே ஒவ்வொரு மாதமும் போராடி கொண்டு வருகிற ஊழிய பாதையில ஒருவேளை பற்றாக்குறைகள் உண்டு, இயலாமைகள் உண்டு. ஆனாலும் என் தேவன் என்னை அருமையாக நானே குழப்பி கொண்டு உட்கார்ந்து இருப்பேன், டென்ஷன்ல உட்கார்ந்து இருப்பேன். ஆனால் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கும், அவருடைய சமூகத்துல அமரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தையின்படி சங்கீதக்காரன் தாவீது கேட்டுக்கொண்டது போல, ஒரு சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் இந்த பரிசுத்த ஆவி எடுத்துக்கொள்ளாமல் இந்த வார்த்தையின்படியே அவருடைய சமூகமும் அவருடைய அபிஷேகமும் அவருடைய செப ஆவியும் தான் என்னை நடத்தி கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் நிறைந்தவள் அல்ல, ஆனால் இதுதான் என்னை நடத்தி கொண்டு வருகிறது. ஊழியர் நான் நிற்கிறேன் என்று சொன்ன சாதாரணம் அல்ல, நிற்பது நிர்மூலமாக தேவனுடைய கிருபையே. ஒருவேளை நினைக்கலாம், இந்த பொம்பளை எப்ப பார்த்தாலும் புலம்புது கூட நினைக்கலாம். ஆனா அப்படி அல்ல. என் தேவனுடைய பிரசன்னம், என் தேவனுடைய சமூகம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அதை வைத்து நீ என்ன செய்வ, நீ போராடி ஜெயம் எடுப்ப, நீ போராடி ஜெயம் எடுப்ப. உலக ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, இன்னைக்கு இந்த நாட்களில உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வார்த்தை கொடுத்திருக்கிறாரு. அது எப்படி ஜெயிக்க வேண்டும், எப்படி ஜெயிக்க முடியும்? கர்த்தருடைய கரத்துல நான் இன்னும் புதிதாக்க கர்த்தர் விரும்புகிறார், இன்னும் கூர்மையாக்க விரும்புகிறார், இன்னும் நீங்கள் செய்யம் எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் செய்யம் எடுக்கிறதுனால தேவநாமம் மகிமைப்படும். நீ பிசாசு வெட்கப்பட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல் வரும்போது அவர் நமக்கு என்ன செய்வாரு, செய்யக்கொடி ஏற்றுவார். அவர் இறங்கி வருவார், அவர் செய்யக்கொடி ஏற்றுவார். நீங்க இப்படியா கர்த்தருடைய கருத்துல வந்து உங்களுடைய கத்திகள் தீர்க்கப்படும் போது, உங்கள் பட்டைகள் கூர்மையாக இருக்கும் போது, உண்மையாகவே இந்த கர்த்தருடைய ஜெயம் நமக்கு கடந்து வரும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு வெற்றி கொடி ஏற்றுவார், ஜெயக்கொடி ஏற்றுவார். இந்த மாதத்துல, இந்த வருஷத்துல, இந்த வருஷம் முழுவதும் ஜெயம் நமக்கு உண்டு. நம் ஜெயம் நமக்கு உண்டு. என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மோடு கூட இருக்கிறது, உடன்படிக்கை வார்த்தை நம்மோடு கூட இருக்கிறது. அவர் நமக்கு கொடுத்த முத்திரையாய் கொடுத்த ரிபலபரபா கமலவந்தரபா சக்குனந்தரபா உருவி கவலபரபா, அவர் முத்திரையாய் கொடுத்த அபிஷேகம் நமக்குள் இருக்கிறது. நாம் ஜெயம் எடுப்போம் என்பதில் சந்தேகம் அல்ல. இதோ புதிய காரியத்தை செய்கிறவர், நம்மை புதிதாக்க விரும்புகிறவர், சகலத்தை நான் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாட்கள்ல, இந்த கடைசியாக இந்த குறிப்புல கர்த்தர் சொல்றாரு, நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் புதிதாக்க விரும்புகிறார். இன்னும் புதிதாகுவோம், இன்னும் புதிதாகும். பழைய அனுபவங்கள் நமக்கு வேண்டவே வேண்டாம். அது போன போட்டு புளித்தமாக வேண்டாம். பழைய வஸ்திரம் நமக்கு வேண்டாம். புதிதான வஸ்திரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். புதிய எண்ணெயின் அபிஷேகத்தால் ஊற்றப்பட நம்ம ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் புதிய எண்ணெயின் மேல் ஊற்றப்படட்டும், புதிய அபிஷேகத்தின் எண்ணெயின் மேல் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, இந்த புதிய வஸ்திரத்தை உங்களின் மேல் போர்த்தப்படட்டும். ஆண்டவரே, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்களின் மேல விழட்டும். ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்போம். ஹல்லேலூயா. அவருடைய வஸ்திரத்தை உங்கள் நம்ம மேல் விழும்படியாக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து, ஏசப்பா என்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள என்னை யந்திரமாக்கும் என்று சொல்லி நாம் கேட்போம். ஹல்லேலூயா. இம்மட்டு கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார், அபிஷேகித்து இருக்கிறார், ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட கர்த்தர் சகலத்தை புதிதாக்க விரும்புகிறார். வேதம் சொல்கிறது, ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை பெரிய புதியது. அவர் புதிதை விரும்புகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம் நிர்மூலமாக சுத்த கிருபையே காலைதோருடைய கிருபை புதியது, அவருடைய அபிஷேகம் புதியது, அவருடைய எண்ணெய் புதியது. ரீகபௌது ரிபிகபா, அவர் செய்யும் காரியம் புதியது, அவர் செய்கிற காரியம் பெரியது. ரீகபௌதனா சக்குனந்தரமௌரியால கத்துருவி கபலபரவா. ஹல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை செய்யும்படி அவனுக்குள் நான் வந்திருக்கிறார். உங்களுக்குள் அவர் வந்து அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இப்படி பேசுவேன்னு நினைக்கவே இல்லை. கொஞ்சம் பேசினா கூட ரொம்ப அதிக இருமல் வந்துடும்.
போய் சளி துப்பிட்டு வந்துதான் நான் பேச முடியும். ஆனா கர்த்தர் உட்கார்ந்து ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நான் எழுதி கொண்டு வரல, நான் என்ன பேசணும் எனக்கே தெரியல. ஆவியானுடைய அபிஷேகத்து நிமித்தமாய் கர்த்தர் வார்த்தைகளை போட்டு கொண்டிருக்கிறார். இந்த கடைசி காலத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம பட்டயங்கள் தீட்டப்பட ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். கர்த்தர் சொல்றார், நான் உன்னை புதிதாக்க விரும்புகிறேன் மகளே, மகளே. உன்னை புதிதாக்க விரும்புகிறேன் சகோதரியே, உன்னை புதிதாக்க விரும்புகிறேன் சகோதரனே. இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாரும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நீ இன்னும் புதிதாக, இன்னும் புதிதாக உன்னை புதிதாக்குகிறேன், உன்னை புதிதாக நான் ஆக்குகிறேன். நான் உன்னோடு கூட நான் புதிதாக்குகிறேன். நான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறேன், நான் உன்னை அபிஷேகிக்கிறேன், நான் உன்னை கூர்மைப்படுத்துகிறேன், உனக்கு வரங்களை கொடுக்கிறேன், வல்லமை கொடுக்கிறேன் என்று சொன்னால் சத்துவை மேற்கொண்டு செய்யும் எடுக்கும்படியாக வெற்றி கொடி உனக்கு பறந்து காணப்படும்படியாக உனக்கு வெற்றி கொடி, நீ வெற்றி கொடி பிடித்து நீ தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக இந்த வருஷத்துல ஹல்லேலூயா. எந்த இடத்துல சோர்ந்து போக கர்த்தர் நம்மை அழைக்கல. அவர் அழைத்த ஒரு உண்மை உள்ளவர். ஒரு நாள் நம்மை சோர்ந்து போக அழைக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனத்திலேயோ ஹல்லேலூயா, உங்களுக்குள்ள என்ன காரியம் இருக்கிறது கர்த்தர் அதை அறிகிறாரு. அதான் சொல்றாரு, ஒரு தேவைகளிலோ நீங்கள் வாஞ்சிக்கிற காரியங்களில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்கள் உலக பிரகாரம் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து இந்த வருஷத்துல இந்த கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிற கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் ஆவிக்குரிய கிருபைகளில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில நான் புதிதாக நான் விரும்புகிறேன். இதோ நான் புதிதாக விரும்புகிறேன். இதோ நான் பெரிய காரியத்தை நான் செய்கிறேன். இதோ நான் அதிசயத்தை செய்கிறேன். இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமும் அதிசயத்துமான காரியங்களை செய்கிறேன். ஞானிகளின் ஞானம் கெட்டு போகும், ஆனா ஞானிகளின் ஞானம் மறைக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வருஷத்துல கர்த்தர் செய்ய போற நன்மைகளுக்காக இந்த தேவனை நான் துதிக்கிறேன். இந்த நாள் நம்ம அப்படியே நம்ம அர்ப்பணித்து நம்ம ஒப்பு கொடுத்து செபிப்போமா? இந்த நாள் நம்ம ஒப்பு கொடுத்து செபிப்போமா? இந்த முதல்ல போகும்போது உங்களுக்கு வெளியூர்களில இதுக்கு ராத்திரி கூட்டமா இருக்கலாம். இந்த இந்திய டைமின் படி பார்க்கும்போது இது அதிகாலை வேலை. இந்த காலை வேளையில நாம் சமர்ப்பிப்போம், நம்ம ஒப்பு கொடுப்போம், நம்முடைய ஆவி ஆத்மா தரத்தை அவருக்குள்ள ஒப்பு கொடுப்போம். வேதத்துல ஒரு வார்த்தை மாற்றம் சொல்ல நான் முடிக்க நான் விரும்புகிறேன். ரோமன் சாப்டர் 12 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி. அப்படி இருக்க சகோதரரே, ரோமன் சாப்டர் 12 verse 1 to 2 சொல்லுகிறது, அப்படி இருக்க சகோதரர் நீங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, 2வது வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அதனை எடுத்து ஜெபித்து நான் முடிக்க நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. உண்மையாகவே இந்த கடைசி காலத்திலையும் கூட நம்ம கொடுக்கப்பட்ட இந்த வருஷத்தை நாம் நினைத்து என்ன செய்வோம்? அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். 2வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். இந்த வருஷத்துல இன்னும் மறுரூபப்படுவோம். பரிசுத்தமுள்ள ஒண்ணு பரிசுத்தமா இருக்கட்டும், அசுத்தமுள்ள என்ன அசுத்தமா இருக்கட்டும். ஆனாலும் அநியாயம் செய்ய இன்னும் அநியாயம் செய்யட்டும். நாம் மறுரூபமாப்படுத்துவோம். நம்முடைய மனதை புதிதாக்கி கொள்வோம், நம்ம மறுரூபப்படுத்திக் கொள்வோம். கர்த்தருக்குள்ள இணைந்திருப்போம், அப்படியே ஆவியில இணைந்திருப்போம். அப்படியே உறவுகளில, அபிஷேகத்தின் உறவுகளில, ஜப உறவுகளில அவரோடு கூட இணைந்திருப்போம். அவர் நம்ம எடுத்து நிறுத்தும்படியாக, அவருக்குள்ள நம்ம வாழ்ந்திருக்கும்படியாக, இயேசுவோடு இணைந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கும்படியாக. ஹல்லேலூயா. பானந்தர ஹதியாரிக பௌஷபலவா தேரிபிலர கந்துனியா லபஹதினா ஷகுனந்துருபி கபலவூரியா கர்த்தருபியா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. அவரோடு இணைந்து வாழ்ந்திருப்போம். நீர் என்னிலே நான் உம்மிலே என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். இதனால் நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய குடும்பத்தை கணவனை அர்ப்பணிப்போம், பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய ஆவியாத்ம சர்வத்தை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை நாம் கர்த்தருடைய கருத்துல கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு வரங்களை தாங்க, எனக்கு வல்லமையை தாங்க, இந்த அபிஷேகத்தின் ஆவியின் மேல் ஊற்றுங்க. இந்த புதிய வருஷத்துல புதிய அபிஷேகத்துல ஊற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நிரப்பி என் பாத்திரத்தை நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சத்துருக்குள்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையணையால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி அப்பா, இந்த வரங்களினால இந்த அபிஷேகத்தினால என் பாத்திரம் காலியா இருக்கக்கூடாதப்பா. இந்த வருஷம் நான் ஒப்பு கொடுத்து செப்பிக்கிறேன். என் பாத்திரத்தை காலி வேண்டாம், காலியான பாத்திரம் எனக்கு வேண்டாம், என் பாத்திரத்தை நிரப்புங்க என்று சொல்லி, நான் ஒரு காலியான பாத்திரம் என்று சொல்லி ஒருத்தர் நான் பெற்றுக்கொண்டேன். நானும் சரி,
நான் பெற்றுக்கொண்டே இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. இன்னும் எனக்கு வேணும், இதை சொல்லுகிற எனக்கு இன்னும் அபிஷேகம் வேணும், இன்னும் வரங்கள் வேணும், இன்னும் வல்லமை வேணும், இன்னும் அவருடைய தயவு எனக்கு வேணும், அவருடைய இறக்கம் எனக்கு வேணும், அவருடைய கிருபை எனக்கு வேணும். ஹல்லேலூயா. அவருடைய பலன் எனக்கு வேணும். கர்த்தர் என்ன என்னை நிரப்பணும், என் பாத்திரம் என்ன நிரப்பணும் ஆண்டவரே. இன்னைக்கு நானும் கேட்கிறேன், இன்னைக்கு நீங்களும் கேளுங்க. நீங்களும் அவரை சமர்ப்பித்து ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. அது நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. அது நிரம்பி வழிந்தாதான் எனக்குள்ள இருக்கிற தூசிகள் எல்லா கிரியைகளும் என்ன செய்யும், அது வழிந்தோடு என்ன செய்யும், அது வெளியில புறப்பட்டு போயிடாப்பா. ஆண்டவர் நிரம்பி வழியட்டும், என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும், அது எண்ணெயால் நிரம்பட்டும், அபிஷேக தண்ணியால் நிரம்பட்டும் ஆண்டவரே என்று சொல்லி, அது அக்கினியால் நிரம்பட்டும் ஆண்டவரே என்று சொல்லி. ஹல்லேலூயா. உங்க வீடுகளுக்குள்ள தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை வீடுகள்ல ஒரு மிக்கமா இறங்கி கொண்டிருக்கிறது. வானம் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அளவில்லாத பிரசன்னத்துக்காக தேவனை நான் துதிக்கிறேன். எவ்வளவு பயந்து நான் பலவீனப்பட்டிருந்தனோ கர்த்தர் அதை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். வார்த்தையின் மூலமா செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கேட்கிற உங்கள் வீடுகளில தேவ பிரசன்னம் இறங்குகிறது. ஹல்லேலூயா. அவருடைய ஆலயமாகிய அவருடைய வீடாகிய தேவனுடைய வீட்டுல அந்த பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வருஷம் முழுவதும் அந்த தேவ பிரசன்னம், தேவ ஆளுகை, தேவ சமூகம் உங்கள் குடாரங்களுக்கு அது காணப்பட போகிறதுக்காக என் தேவனை நான் துதிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவை துதிக்கிறேன் ஆண்டவரே. என் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவர் 2004 வருஷத்துக்காக துதிக்கிறேன் அப்பா. இந்த முதல் ஆண்டவரே வாரம் அந்த செவ்வாய்க்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட புதன்கிழமை காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அப்பா கர்த்தா, எங்கள் மத்திய இறங்கி அசைவாடி கொண்டிருக்கிறேன் ஆண்டவர். நாங்கள் கேட்டோம்ப்பா, நீங்க அசைவாடுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். எங்கள் பலவீனத்தினால ஆண்டவரே நாங்கள் எப்படி பேசுவோம், இது எப்படி நடத்துவோம் தெரியாது நாங்கள் புலம்பிக் கொண்டிருந்தோம்ப்பா. உங்களுடைய அசைவாடுதல், உங்க அபிஷேகம், வேதம் சொல்லுகிற பேசுகிறவர்கள் அவர்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உள்ள பேசுகின்ற வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே பிதாவின் ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி அசைவாடி கொண்டிருக்கிறீங்கப்பா. அதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன் அப்பா. உம்முடைய பலத்தால் இடைக்கட்டப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நீ இறங்கி அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இந்த கூடுகையை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இந்த பிரேயர்ல இன்னும் பலுகி பெருகுவதாக, இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அநேகருக்கு மீட்பை கொண்டு வருவதாக, அநேகருக்கு விடுதலை கொண்டு வருவதாக. விடுதலை கொண்டு வருவதாக, வெளிச்சத்தை கொண்டு வருவதாக, குருட்டாட்டமான கண்களை திறப்பதாக, கட்டப்பட்டவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. பலவீனப்பட்டவர்கள் பலனடைவார்களாக. நுகங்கள் இருக்கிறவர்கள் நுகங்களை முறிக்கப்பட முடியாது. தேவ அபிஷேகம் இறங்குவதாக. நுகங்களை முறிக்கும் அபிஷேகம் இறங்க முடியாது என்னுடைய கருத்துல சமர்ப்பித்து செபிக்கிறேன் ஐயா. என் தகப்பனே உங்களுக்கு நன்றி. ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. அருமையா இதை எடுத்து நடத்துகிற அருமையான பிஜி சகோதர ஃபேமிலி நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களையும் பலப்படுத்தும். அவங்களோடு கூட தங்கீரும். அவளை வைத்து என்ன திட்டத்தையும் தீர்மானத்தையும் செய்ய விரும்புகிற அதை செய்து ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். என்னாலே நான் கத்தாவே இசப்பா வைத்து சொல்லப்படுற உண்மையிலே நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் மூலமாய் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது என்ற கருத்தை நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. இதற்காய் ஸ்தோத்திரம். சாந்தினாக்ஷாபியாய்க்காய் ஸ்தோத்திரம். அம்மாவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் ஆண்டு பிரேயர் லீட் பண்ணி கொண்டிருந்தானே அருமையான கர்த்தாவே சுதனா அபிரகாமுக்கா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த சளி பிரச்சனை எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரை பொல்லாத இந்த பலவீனத்தின் வல்லமை கடந்து போகட்டும் சுவாமி. பிள்ளைகிட்ட விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்களுக்காய் பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மகளை எடுத்து பயன்படுத்தும் சுவாமி. அதே போல தாவே ஆண்டவரே சூசன் சிஸ்டருக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே யுவான்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நம்முடைய குடும்பங்களுக்கு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அப்பா அது குடும்பம் அந்த மகனை இன்னும் கர்த்தாவே சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து உமக்காக எழும்பு மகனை கிருபை செய்ய முடியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். அதே போல ஆண்டவரே ஆண்டிக்காக நாங்கள் செபிக்கிறோம். குடும்பங்களுக்காய் மக்களுக்காய் பேரப்பிள்ளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுக்காக ரெபேக்கா சகோதரி என்று சொன்னாங்க. அவளுக்காக நான் செபிக்கிறேன். தேவைகள் சந்திக்கப்படுவதாக, அதிசய விதமாக ஆச்சரிய விதமாக தேவைகள் சந்திக்கப்படுவதாக அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அப்பாமை துதிக்கிறேன். யாரு குறைவோடு வாழ விரும்புகிற தேவன் அல்லப்பா. ஆண்டவரே சிங்கி குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே அப்பா. துதிக்கிறது குறைவோடு இருக்க பிள்ளைகளுக்கு, சர்வ பலவீனத்தோடு இருக்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ பலத்தை கொடுத்த ஆண்டவரே. ஆண்டவரே உலக பிரகான ஆசீர்வாதத்தையும் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் சம்பூர்ணப்படுத்தும்படியா நான் செபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த சந்திரான்னு சொல்றாங்க அவங்க செபிக்கிறேன். தேவி சகோதரி குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த சானியா குடும்பத்துக்காய் நாங்கள் செபிக்கிறோம். அச்சமாண்டிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இணைத்திருக்க எல்லா குடும்பங்கள் மேல் இந்த முதல் வாரத்தில் அப்படியே ஆசீர்வாதம் இருங்கட்டும். இந்த வருஷம் அது பிள்ளைகளோடு கர்த்தரோட கரம் தங்கி இருப்பதாக உடைய ஆச்சரியமும்
உடைய அற்புதமும் உடைய அதிசயமும் விளங்குவதாக தேவனுடைய நாமத்தினால உடைய மகிமையினால உடைய வல்லமையினால விளங்க போகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தாவே கொடுக்க வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை வெளியரங்கமாகும். மாம்சமான கண்கள் யாவும் ஏகமாய் காணும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த கரத்தில் ஆண்டவரே காணும்படி ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறேன். ஆண்டவருக்காக பிரேயர் இணைந்திருக்கிற எல்லா தேவதாசன்மார்களை கூட நான் நினைக்கிறேன். மோசஸ் பாண்டியனையாக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய சபைக்காய் குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே என்ன சண்முகையா குடும்பங்களுக்காக ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். பாபு சாமியல் ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கேட்பட்டிருக்கிற என்ன எல்லா குடும்பங்களையும் தேவதாசனுடைய குடும்பங்களை கர்த்தாவே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் அவங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. குடும்பங்களையும் மக்களையும் தாழ்த்தி சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. இந்த வேளையிலப்பா அடியாலையும் கரத்தை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய தேவைகளை கூட சந்திக்கப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த நாளுக்கு ஊழியங்களை கர்த்தருடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். என்னுடைய கணவனையும் பிள்ளைகளையும் தாழ்த்தி சமர்ப்பித்து ஊழியங்களை ஒப்புக் கொடுத்து இந்த வருஷத்தின் கருத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாக்கு தத்தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த கார வல்லமை சக்திகளை மேற்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல செய்யம் எடுத்து செபிக்கிறேன். ஜீவனில் எங்கள் நல்ல பரமபிதாவே. ஆமென் 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 ஆமென். என் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய அந்யோன்ய ஐக்கியமும் மனிதரோடு என்று சதா காலத்தை இருப்பதாக. ஆமென் 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 ஆமென். Sister Vijay. Praise the Lord. Thank the good Lord for blessing the Tamil prayer line tonight. God bless everybody. Thank you, Sister Susan, for leading the prayer line. God bless you. And Sister Jemima for the blessed word of God. Pastor Singamani, Angel's dad, was able to join the prayer line from Chennai. Thank you, Pastor. Thank you, everybody, for joining. Thank you. I just want to read the references in the English. Isaiah 29 verse 14. Because of this, I will once again astound these hypocrites with amazing wonders. The wisdom of the wise will pass away, and the intelligence of the intelligent will disappear. Psalm 77 verse 14. You are the God of great wonders. You demonstrate your awesome power among the nations. Isaiah 43 verse 19. For I am about to do something new. See, I already begun. Do you not see it? I will make a pathway through the wilderness. I will create rivers in the dry wasteland. Revelation 21 verse 5. And the one sitting on the throne said, Look, I am making everything new. Then he said to me, Write this down, for what I tell you is trustworthy and true. He also said, 6 and 7, It is finished. I am the Alpha and the Omega, the beginning and the end. To all who is thirsty, I will give freely from the springs of the water of life. All who are victorious will inherit all these blessings. I will be their God, and they will be my children. Isaiah 41 verse 15. You will be a new threshing instrument with many sharp teeth. You will tear your enemies apart, making chaff of mountains. Hallelujah. Romans 12 verse 1 and 2. So, dear brothers and sisters, I plead with you to give your bodies of God because of all He has done for you. Let them be a living and holy sacrifice,